Hi, this is Piyali Munshi. I hope you guys are watching our serial Ganga and liking it. If you guys have any kind of suggestion, if you want to say something about our serial, so please go to the comment section and give your valuable comments. அம்மா மெதுவா சிவா காலையில எங்க போயிட்ட? நான் ஆபீஸ்க்கு போயிருந்தேம்மா. ஆமால ஆபீஸ்க்கு போய் ரொம்ப நாள் ஆச்சுல. மா இரும்புறீங்களே, தண்ணி குடிங்கம்மா. இல்லப்பா வேண்டாம். சிவா நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். வாப்பா உட்காரு. என் பொண்ண கைவிட்டுறாதம்மா. என் பொண்ண உன் பையனுக்கே கட்டி வச்சிருமா. சாக போறவனுக்கு பண்ணி கொடுக்கிற சத்தியம் கடவுளுக்கு பண்ணி கொடுக்கிற சத்தியம் மாதிரி என் பொண்ணு கௌரிய உன் பையன் சிவாவுக்கு கட்டி கொடுப்பேன்னு சத்தியம் பண்ணி கொடுமா. சத்தியமா என் பையன் சிவாவை நம்ம கௌரிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு இது சத்தியம்னு. சிவா அம்மாவுக்கு கை காலெல்லாம் சோர்ந்து போயிருச்சு. உடம்புல பலமே இல்லாத மாதிரி ஆயிருச்சு. அதான் சீக்கிரமா உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சிரேன்டா. உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட்டேன்னா நான் நிம்மதியா போய் சேர்ந்துருவேண்டா. அம்மா அப்படி சொல்லாதீங்கம்மா. உங்களுக்கு ஒண்ணும் இல்லம்மா, நான் கூட இருக்கேன். உங்களுக்கு ஒண்ணும் ஆகாம நான் பாத்துக்கிறேன். நீங்க எதையும் நினைச்சு பயப்படாதீங்கம்மா. பயப்படாம எப்படி சிவா இருக்க முடியும்? எனக்குள்ள என்னென்னவோ பண்றது எனக்கு தான் தெரியும். நான் கொஞ்சம் கொஞ்சமா செத்துக்கிட்டு இருக்கேன்னு எனக்கு தோணுது சிவா. நீ அம்மா சொல்றத கேளு. உனக்கு வர முகூர்த்தத்திலேயே கல்யாணம் பண்ணிடலாம். அதுக்கு நீ சம்மதிச்சுதான் ஆகணும். என்ன சொல்றப்பா? அம்மா இவ்வளவு அவசரமா எதுக்குமா கல்யாணம் பண்ணணும்? பண்ணணும் சிவா. எனக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நான் நிம்மதி இல்லாம போய் சேருவேன். கண்டிப்பா என் ஆத்மா சாந்தி அடையாதுடா. மன உளைச்சல இருக்கு. என்னால இது தாங்க முடியல. எனக்காகவாவது நீ சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கோ சிவா. சரிம்மா கல்யாணம் பண்ணிக்கிறேம்மா. ஆனா செத்துருவேன். இந்த மாதிரிலாம் திரும்ப திரும்ப சொல்லாதீங்கம்மா ப்ளீஸ்மா. அப்புறம் சிவா சொல்லுமா. இன்னொரு விஷயம். கல்யாணம் உனக்கும் கௌரிக்கும் தான். என்னம்மா சொல்றீங்க? ஆமா சிவா. மாமா சாகும்போது நான் உனக்கும் கௌரிக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறதா அவருக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துட்டேன். மா என்னம்மா சொல்றீங்க? உன்னை கேட்காம சத்தியம் பண்ணி கொடுத்துருக்க கூடாதுதான். ஆனா உன்னை கேட்கறதுக்கெல்லாம் அந்த சமயத்துல எனக்கு நேரம் இல்ல சிவா. எங்க அண்ணனை நான் பாக்குற கடைசி கொஞ்ச நேரத்துல என் அண்ணனோட உயிர் போக இருந்த அந்த கொஞ்ச நேரத்துல காலம் முழுக்க எனக்கு கொடுத்தே பழக்கப்பட்ட என் அண்ணன் கைய நீட்டி என்கிட்ட சத்தியம் கேட்டாரு. எனக்கு யோசிக்கிறதுக்கெல்லாம் நேரமே இல்ல சிவா. அதான் சத்தியம் பண்ணி கொடுத்துட்டேன். ஒரு நல்ல பையனா பாப்போமா. கல்யாணத்தை நாமளே நடத்தி வைப்போம். காலம் முழுக்க கௌரிய பத்திரமா பாத்துக்கலாமா. அவளுக்கு அம்மா வீடு போல இருந்து இந்த மறு வீடு கூப்பிடுறது, பிரசவம் பாக்குறதுன்னு எல்லாமே செய்யலாமா. ஆனா நான் எப்படிமா கௌரிய கல்யாணம் பண்ணிக்க முடியும்?
அவளுக்கு என்னடா குறைச்சல்? அவளுக்கு என்ன குறைச்சல்னு கேக்குறேன். உங்க 2 பேரையும் சேர்த்து பார்க்கும்போது கண்ணுக்கு லட்சணமா எவ்வளவு அழகா இருக்கீங்கன்னு தெரியுமா? எல்லா விதத்திலயும் உனக்கு பொருத்தமா இருக்காளா? அவளை நீ நல்லா பாத்துக்கணுங்கிறதுக்காக மட்டும் நான் இந்த கல்யாணத்தை நடத்தணும்னு ஆசைப்படல. அவ உன்ன நல்லா பாத்துக்குவாடா. நான் உன்னை பாத்துக்கிற மாதிரி அவ பாத்துக்குவா. அதுக்காக தான் சொல்றேன். அம்மா, என்னம்மா நீங்க புரியாம பேசுறீங்க? நான் அபிய காதலிக்கிறது உங்களுக்கு தெரியாதா? நான் எவ்வளவு நாளா அவளை காதலிச்சிட்டு இருக்கேன். நீங்க சம்மதம் சொன்ன உடனே அபிய கல்யாணம் பண்ணோன்னு என் ஆசை கனவெல்லாம் மனசுல வளர்த்து வச்சிருக்கேம்மா. அப்படி இருக்கும்போது நான் எப்படிமா கௌரியை போய் கல்யாணம் பண்ணிக்க முடியும்? உனக்கு எவ்வளவு நாளா அபிராமிய தெரியும்? மா, எவ்வளவு நாளா நீ இவ்வளவு மனசுல நினைச்சிட்டு இருக்க? நீயும் கௌரியும் கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறது அவ பிறந்த அன்னைக்கு நானும் எங்க அண்ணனும் எடுத்த முடியும். கௌரி பிறந்தப்போ எனக்கு ஒரு பொண்ணு பிறந்திருக்கான்னு எங்க அண்ணன் சொல்லல. உனக்கு ஒரு மருமக பிறந்திருக்கான்னு தான் என் அண்ணன் சொன்னார். அவ மனசுல உன் மேல இருக்கிற காதல் அவ கருவுல இருக்கும் போதே உண்டானதுடா. அந்த காதலுக்கு எனக்கு 25 வயசு. நீ ஏதோ நேத்து ஒரு பொண்ணு மேல ஆசைப்பட்டது சொல்லிட்டு இருக்க. என் நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சின்ன வயசுல அப்படி ஒரு எண்ணத்தோட தான் நாங்க இருந்தோம். இடையில அவங்க எங்கேயோ போயிட்டாங்கம்மா. அதுக்கப்புறம் கௌரிய மனசுல சுத்தமா இல்ல. அவளை நான் முழுசா மறந்துட்டேன். முதல்ல ஒரு பொண்ணா என் மனசு உணர்ந்த பொண்ணு நம்ம அபிராமி தாம்மா. ஒரு பொண்ணு மேல முதல் ஆசை, முதல் காதல் எல்லாமே என் அபிராமி மேலதாம்மா. அந்த காதலை என்னால மறக்க முடியாது. என்னடா பெரிய காதல்? ஏதோ காதல் காதல்னு பேசிட்டு இருக்க. இந்த பெட்டியை பாரு. உண்மையான காதல்னா என்னன்னு உனக்கு தெரியும்? பாரு சிவா, கௌரியை நாம விட்டு பிரிஞ்சப்போ அவளுக்கு 7 வயசு. அப்போ நீ கொடுத்த மயில் இறகு. அப்போ நீ கொடுத்த ஒரு பண். இதே மாதிரி நீ வாங்கி கொடுத்த சாக்லேட், பேப்பரு, நீ வரைஞ்சு கொடுத்த படம், நீ எழுத சொல்லி கொடுத்த பேப்பர்னு எல்லாத்தையும் இத்தனை வருஷமா அவ மனசுலயும் இந்த பெட்டிலையும் தூக்கி சுமந்துட்டு இருக்காடா. ஒரு தடவை கோயில்ல சாமி கழுத்துல இருந்து தாலி எடுத்து நீ அவ கழுத்துல கட்டுன. இனிமே நான் தான் உன் புருஷன், நீதான் என் பொண்டாட்டின்னு சொன்ன. நானும் அண்ணனும் பார்த்துட்டு இவ்வளவு சின்ன வயசுல தாலி எல்லாம் கட்டக்கூடாது, பெரியவன் ஆனதுக்கு அப்புறம் நீயே கட்டுடான்னு சொன்ன. அதுக்கு அவ என்ன தெரியுமா சொன்னா? நான் கழட்டவே மாட்டேன் நடம் பிடிச்சா. பெரியவள் ஆனதுக்கு அப்புறம் மாமா எனக்கு தாலி கட்டுவாருன்னு சத்தியம் பண்ணுங்க, அப்பதான் நான் இதை கழட்டுவேன்னு சொன்னான். சத்தியம் பண்ணதுக்கு அப்புறம் தான் தாலியவே கழட்டுனான். அந்த தாலிய இன்னும் வச்சிருக்காடா. அத்தை, அப்ப சத்தியம் பண்ணி கொடுங்க. ஐயோ செல்லம், உனக்கும் சிவாவுக்கும் நிச்சயமா கல்யாணம் நடக்கும். ஆஹா, சத்தியம் பண்ணாதான் இதை கழட்டி கொடுப்பேன். சத்தியமா போதுமா? இதெல்லாம் விட ஒரு முக்கியமான விஷயம் உனக்கு சொல்றேன். சின்ன வயசுல விளையாட்டா ஏதோ ஒரு கோவத்துல நீ படிச்சா நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு நீ அவகிட்ட சொல்லிட்ட. அவளும் நான் படிக்க மாட்டேன் மாமான்னு
உனக்கு வாக்கு கொடுத்துட்டா. அது சும்மாதான்னு நினைக்காம அதுக்கப்புறம் அவ பள்ளிக்கூடம் பக்கமே படிக்க போகாம படிப்பு வாசமே இல்லாம இருக்காடா. என் முடிவு இதுதான். அவ படிச்சானா அவளை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். இனிமே நான் ஸ்கூலுக்கு போக மாட்டேன் மாமா. என்ன கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு மட்டும் சொல்லாத மாமா. நான் போக மாட்டேன் மாமா. சிவா, கௌரியோட காதல் ரொம்ப புனிதமானது. அவளுக்கு துரோகம் பண்றது பெரிய பாவம். இது எல்லாத்தையும் விட இது நான் என் அண்ணனுக்கு பண்ணி கொடுத்த சத்தியம். நான் என் அண்ணனுக்கு செய்ய வேண்டிய நன்றி கடன். இந்த கல்யாணம் நடந்தாதான் நான் செத்து போனா கூட என்னோட ஆத்மா சாந்தி அடையுண்டா. தயவு செஞ்சு மாட்டேன்னு சொல்லிடாத சிவா, பிளீஸ். என்னம்மா நீங்க என்ன போய் கையெடுத்து கும்பிட்டு இருக்கீங்க? கையெடுத்து கும்பிடுறது மட்டும் இல்ல சிவா, உனக்கும் கௌரிக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு என் மனசுல இருக்கிற ஆசைக்கு உன்னோட கால்ல விழ கூட நான் தயாரா இருக்கேன்டா. நீ மாட்டேன்னு மட்டும் சொல்லிடாத சிவா. இருங்கம்மா, முதல்ல தண்ணி குடிங்கம்மா. இல்ல, தண்ணி எல்லாம் வேண்டாம். என்னோட உயிர் போனாலும் பரவாயில்ல. நீ எனக்கு வாக்கு கொடு சிவா. கௌரிய கல்யாணம் பண்ணுவேன்னு நீ எனக்கு வாக்கு கொடு சிவா. அப்பதான் என் மனசு நிம்மதியா இருக்கும். சொல்லு, சொல்லுடா. நீ அம்மா மேல வச்சிருக்கிற பாசம் இவ்வளவுதானா? அம்மா பண்ணி கொடுத்த சத்தியம் உனக்கு பெரிய விஷயமா தெரியல. அம்மா உயிர் மேல வச்சிருக்கிற பாசம் இவ்வளவுதானா? சொல்லுடா, சொல்லு. உங்க விருப்பப்படியே நான் கௌரியை கல்யாணம் பண்ணிக்கிறேன். சிவா, போதுமாமா? கௌரியோட அன்பையும் காதலையும் நான் புரிஞ்சுக்கிட்டேமா. எனக்கு அதை விட உயிர் முக்கியமா. நீ என்னோட இருக்கிறது முக்கியம். நான் கௌரியை கல்யாணம் பண்ணிக்கிறேம்மா. இப்பதான்டா அம்மாவுக்கு நிம்மதியா இருக்கு. இந்த நிமிஷமே உயிர் போனா கூட எனக்கு சந்தோஷம்டா. அப்படிலாம் சொல்லாதீங்கம்மா. சந்தோஷம் மாமா, ரொம்ப சந்தோஷம் மாமா. அபிராமி, எங்க போயிட்டு இருக்க? மனோகர், நல்லா இருக்கியா? கோயிலுக்கு தான் போயிட்டு இருக்கேன். நல்லா இருக்கேன். நானும் அந்த பக்கம் தான் போறேன். வரியா? டிராப் பண்ணிடுறேன். வீட்டுல சும்மா தானே இருக்கேன், அப்படியே நடந்தே போறேன். என்ன அபிராமி, உங்ககிட்ட பேசி ரொம்ப நாள் ஆச்சு. பேசிக்கிட்டே போலான்னு கூப்பிட்டா வரமாட்டேன்றிய. சரி, போலாம். போலாமா?
கிருஷ்ணா, நான் அப்பவே அபிகிட்ட போய் கேட்கலான்னு சொன்னேன். நீங்க தான் எதேதோ சொல்லி என்ன தடுத்துட்டீங்க. பாத்தீங்களா, 2 பேரும் இன்னும் ஜோடி போட்டுட்டு தான் திரியறாங்க. நிச்சயமா சொல்றேன், அபி சொல்லிதான் அந்த மனோகர் நம்ம வீட்டுக்கு வந்திருக்கான். எனக்கு அப்ப அப்படி இருக்காதுன்னு தான் தோணுச்சு. ஆனா இப்போ இவங்க 2 பேரும் ஒண்ணா வச்சு பார்க்கும்போது அப்படி இருக்கலாம்னு தான் தோணுது. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் மனோகர். பரவாயில்ல உங்ககிட்ட கொஞ்ச நேரம் பேசிட்டு வந்தது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. நம்ம கூட படிச்ச பசங்க ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு நீ சொன்னது ரொம்ப காமெடியா இருந்துச்சு. அதுவும் நல்ல தம்பிக்கு ஏன் மாங்காய் நல்ல தம்பின்னு பேர் வந்துச்சுன்னு நீ சொன்ன பாரு, அது செம்ம காமெடி. நான் ரொம்ப ரசிச்சேன். இந்த பசங்களை பத்தி இன்னும் நிறைய கதை இருக்கு அபிராமி, அதை இன்னொரு நாள் சொல்றேன். இன்னும் கதை இருக்கா? அப்போ ஊருக்கு போறதுக்கு முன்னாடி நிச்சயமா கேட்டு போறேன். சரி மனோகர், பார்க்கலாம். சரி அபிராமி, வரேன். போயிட்டு வா. நான் சொல்றேன், எங்க அக்கா சொல்லாம அந்த மனோகர் அப்படி செய்யவே மாட்டான். இதுக்கு மேலேயும் நம்ம போய் கேட்காம இருந்தா நம்மள ரொம்ப முட்டாள்னு நினைச்சிருவாங்க. வாங்க. சௌமியா, சௌமியா ஒரு நிமிஷம் நில்லு. ஏய், நல்லா இருக்கியா? ரொம்ப சர்ப்ரைஸா இருக்கு. கோயிலுக்கு வந்தியா? நான் உன்னை இங்க எதிர்பார்க்கவே இல்ல. நீ அனுப்பின ஆளு தாயத்தை அறுத்திருப்பான், அதனால கிருஷ்ணா கதை முடிஞ்சிருக்கும்னு நினைச்சிருப்ப. அத மீறி நாங்க நேர வந்தது உனக்கு சர்ப்ரைஸா தானே இருக்கும். என்ன சொல்ற சௌமியா? நான் அனுப்பின ஆளு தாயத்தை அறுக்க வந்தானா? யார நான் அனுப்பினேன்? எனக்கு புரியல சௌமியா. மனசு முழுக்க நஞ்சு இருந்தாலும் இனிக்க பேசுறதுல உன்னை அடிச்சுக்க ஆளே இல்ல அபிராமி. நீ சாவித்ரி, சரோஜா தேவி எல்லாம் தூக்கி சாப்பிட்டவ. என்ன நேரா பார்த்ததும் அன்பும் பாசமும் இருக்கிற மாதிரி நல்லா நடிக்கிற. ஆனா நீ தனியா இருக்கும்போது என் கிருஷ்ணாவை எப்படி கொல்லலான்னு சதித்திட்டம் போடுற. வாய மூடு சௌமியா. யார சாகடிக்க திட்டம் போடுறா? நம்ம குடும்பத்துல பிறந்த யாருக்காவது அப்படி யோசிக்கிற புத்தி வருமா? நம்ம அப்பா நம்மள அப்படியா வளர்த்திருக்காரு? எத்தனை நாள் என் கூட இருந்திருக்கே. இதுதான் உன் அக்காவை நீ புரிஞ்சுக்கிற லட்சணமா? கொதிக்க வார்த்தை எடுத்து முகத்துல வீசுறீங்க. இப்படி எல்லாம் எங்களை பார்த்து பேசுறதுக்கு உனக்கு எப்படி மனசு வருது? ஜமீன் வீட்டுல கொடுக்கிற தைரியத்துல என்ன வேணாலும் பேசுறியா? போதும் அபிராமி, போதும். இந்த பசப்பான வார்த்தை எல்லாம் போதும். உன் பசப்புல மயங்கி நின்னா நான் என் புருஷனை இழந்துட்டு தான் நிக்கணும்.